மகர ராசின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து அழுக்கு ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நீ என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் அழகுபடுத்த முடியாது. அந்த ட்ரெஸ் அழகு கொடுக்காது. அழகா தான் சார் இருக்காரு. அந்த ட்ரெஸ் பாருங்க, அந்த ட்ரெஸ் அழகா இல்லையே. என் வைஃப் மகர ராசி சார். ஷீஸ் நோ மோர். அவ்வளோ அழகா இருப்பா சார், எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அழகா. இப்போ ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம சொல்லுவோம், இப்போ என் அம்மா அழகா இருக்காங்க, என் கண்ணுக்கு அப்படிதான் தெரிவாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா எனக்கு க்ளோஸ் இல்லாத மகர ராசிக்காரங்க எனக்கு தெரியும், அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணா எலிகெண்டா நல்லா தான் சார் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து யுனானிமஸா சொல்ல முடியல. இப்போ உங்களே வச்சீங்களேன், அந்த ட்ரெஸ்ஸில் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஓகே. ஆனா இதே ட்ரெஸ் மகர ராசிக்காரர்கள் போட சிறப்பா இருக்காதுங்க. யாரெல்லாம் மகர ராசி? 2 பேர். ஒரு டாக்டர் நம்ம போகிறோங்க டாக்டர் சார், அந்த டாக்டர் சரியில்லைன்றதுனால அந்த டாக்டர் மூலிமா கண்மூடித்தனமாக நம்பிடணுமா? அப்படி கிடையாது இல்லையா? டாக்டர் சரியில்லைன்னா நம்ம இன்னொரு டாக்டர் தான் பார்க்கணும். ஜோதிடர்களுடைய கருத்து என்பது அவர்களுடைய பார்வை. அவங்க ஜனன ஜாதகத்தை காட்டும் பொழுது தான் அவங்களுடைய பலன்களை கூற முடியும். ஒருவருக்கு 8ல் சனி இருக்குன்னு அஷ்டம சனி, ஆனால் அதே ராசிக்கு 7ல் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் இருந்தால் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. இப்போ சிம்ம ராசிக்கு 11ல் குரு வரார். 11ல் குரு வருவது யோகம் என்பது சொல்லப்படும். ஆனால் 8ஆம் இடத்தில் மீனராசியில் ஒரு கிரகம் இருந்தால் 11ல் இருக்கிற குருவால் யோகம் இல்லை. ஸோ சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி யோகம், ஆனால் இல்லை.